நமக்கு சர்வீஸ் இருக்க மாடல் பார்த்தீங்கன்னா ஐபோன் 14 ப்ரோ தான். ஸ்டிக் ஆயிருக்க லேயர் வந்து டிஸ்கனெக்ட் ஆயிருக்கும். ஃபோனை உடைக்கிற நிலைமைக்கு நம்மளே போயிடுவோம். ஆப்பிள் சர்வீஸ் சென்டர்லேயே முடியாதுன்னு சொல்லியிருக்கேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஐடெக் செஞ்சு பேசிட்டு இருக்கேன். எல்லாரும் நல்லா இருப்பீங்க நம்புறேன். ஸோ இன்னைக்கு நமக்கு சர்வீஸ் இருக்க மாடல் பார்த்தீங்கன்னா ஐபோன் 14 ப்ரோ தான். என்ன கம்ப்ளைண்ட் வந்திருக்குன்னா நெட்வொர்க் கம்ப்ளைண்ட் தான் வந்திருக்குது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் மொபைலை கீழே போட்டதுனால ஒன்றா ஸ்டிக் ஆயிருக்க லேயர் வந்து டிஸ்கனெக்ட் ஆயிருக்கும். ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரிப்பேர் பண்ணதில் அப்போவுமே நெட்வொர்க் நமக்கு வரல. ஸோ ஃபைனலாக நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா நெட்வொர்க் டவுன் போர்டில் இருக்க நெட்வொர்க் ஐசி வந்து பார்த்தீங்கன்னா ரீபால் பண்ணி பார்த்துருக்கோம். அப்போவுமே வரல. ஸோ வேறு ஆப்ஷனே இல்லாதனால ஒரு ஒர்க்கிங் வந்து பார்த்தீங்கன்னா மதர் போர்டே வாங்கியாச்சு. இதில் இருக்க டவுன் போர்டு மட்டும் நம்ம எடுத்து கஸ்டமரோட நெட்வொர்க் ஐசியெல்லாம் இதில் நம்ம ஸ்வாப் பண்ணி கஸ்டமருக்கு எந்த டேட்டாஸும் லாஸ் ஆகாமல் ஒரு எந்த பிரச்சனையுமே வராமல் ப்ராப்பராக நம்ம இந்த போர்டில் ஸ்வாப் பண்ணி நம்ம ரெடி பண்ண போகிறோம். இந்த ப்ராசஸை ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா டீட்டெயிலாக தெரியும். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த 14 ப்ரோட ஓனர் நெதர்லாந்துலேயும் எங்கேயோ இருக்கார். அங்கேருந்து நம்ம வீடியோஸ் பார்த்துட்டு நம்மக்கிட்ட தான் சர்வீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சேலத்தில் இருக்க அவரோட ஃப்ரெண்டுக்கிட்ட கொடுத்து அவரோட ஃப்ரெண்டு நம்ம சர்வீஸ் சென்டருக்கு டைரெக்டாக வந்துட்டார். ஸோ அப்படி இந்த ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா நெட்வொர்க் வரல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணி பார்க்கும்போது ஐஎம்ஐ பேஸ்மெண்ட் எதுவுமே இல்லாமல் இருந்திருக்குது. ஸோ அதாவது ஒரு மொபைலுக்கு நெட்வொர்க் ஒர்க் ஆகணும் அப்படின்னு சொன்னால் ஆண்ட்ராய்டு பொறுத்த வரைக்கும் ஐஎம்ஐ பேஸ்மெண்ட் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லுவோம். இப்போது நம்ம ஐஃபோனை பொறுத்த வரைக்கும் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா ஐஎம்ஐ ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா மோடம் ஃபயர்வால் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ இந்த ஃபோனில் வந்து பார்த்தோன்னா ஐஎம்ஐ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இல்லை. ஸோ அப்படி பார்க்குற போது நமக்கு வந்து லேயர் ரிப்பேர் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம். கஸ்டமர்கிட்ட நம்ம வந்து ஏதாவது கீழே ஏதாவது போட்டிங்களா, சம்திங் ஏதாவது இஷ்யூ ஆனிச்சா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்க அடிக்கடி ஏதாவது நேரத்தில் கீழே விழுந்திருக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அப்படி பார்க்கும்போது நமக்கே தெரியும். ஸோ கீழே விழும்போது நமக்கு என்ன ஆகும், ஐஃபோன் வந்து பார்த்திங்கன்னா 2 போர்டு ஒன்றா ஸ்டிக் ஆகிருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம கீழே விழுந்தோன்னு என்ன ஆகும், ஷேக் ஆகி கனெக்ஷன் வந்து டிஸ்கனெக்ட் ஆயிரும். அப்படி டிஸ்கனெக்ட் ஆகும்போது டிஸ்கனெக்ட் ஆகிற பேடு வந்து எந்த செக்ஷனில் இருக்கோ அது வந்து நமக்கு வந்து மேபி கம்ப்ளைண்ட் வரலாம். சம்டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது மொபைலோட ப்ராசஸர் சைடு போகுது அப்படின்னா மொபைல் நமக்கு லோகோ வந்து ரீஸ்டார்ட் ஆகலாம், லோகோலேயே நிற்கலாம், மொபைல் ஆஃப் ஆகலாம், டேட்டாவோட டெட் ஆகலாம். ஸோ அந்த விதத்தில் இந்த மொபைல் நெட்வொர்க் கம்ப்ளைண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ அதனால தான் ஐஎம்ஐ வந்து நமக்கு ஷோ ஆகலை. ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ணுறோன்னா ஃபஸ்ட்டு கஸ்டமர் கொடுத்தோன்னே நம்ம லேயர் ரிப்பேர் பண்ணி பார்த்தோம். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம் கிளியர் ஆகலை. ஸோ அதனால நம்ம என்ன பண்ணுறோம், எதுக்கும் நம்ம பண்ண வேலை ஏதாவது மிஸ்டேக் ஆகிருக்குமோ அப்படின்றதுக்காக மறுபடியும் ஒரு லேயர் ரிப்பேர் பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு ஜஸ்ட் ஒருக்கா மறுபடியும் லேயர் ரிப்பேர் பண்ணி பார்க்குறோம். அப்போவும் என்ன ஆகலை, ஐஎம்ஐ நமக்கு ஷோ ஆகலை. ஸோ ஃபைனலாக என்ன பண்ணுறோம், பேஸ்மெண்ட் சிபி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரீபால் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கஸ்டமரோட டவுன் போர்டில் இருக்க பேஸ்மெண்ட் சிபி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரீபால் பண்ணி பார்த்தோம். அப்பவும் ஆகலை. ஃபைனலாக கஸ்டமர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணி இதுக்கு வேறு ஆப்ஷன் இல்லை, டவுன் போர்டு சேஞ்ச் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு டவுன் போர்டு ஆர்டர் பண்ணி கஸ்டமரோட பேஸ்மெண்ட் சிபியும் இருக்கட்டும், அதே மாதிரி பேஸ்மெண்ட் இஇ ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த சின்ன ஐசியும் சரி ரெண்டையுமே வாங்கின நியூ மதர் போர்டில் ஸ்வாப் பண்ணி இந்த ஃபோனை நம்ம வந்து ப்ராசஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இதனால் மொபைல் நமக்கு ஆன் ஆகுமான்னு கேட்டால் கண்டிப்பாக ஆகும். எதனால் பழைய போர்டில் நமக்கு நெட்வொர்க் வந்து வரல, அதாவது ஐஎம்ஐ வரல அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா இப்போது வந்து டவுன் போர்டை பொறுத்த வரைக்கும் நெட்வொர்க்காகவே வந்து பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சர் பண்ணுவாங்க. நம்ம எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே போர்டில் ஆண்ட்ராய்டு மாதிரி ஒரே போர்டில் மேனுஃபேக்சர் பண்ணிட முடியாது இல்லையா. ஸோ அப்படின்றனால ஐஃபோனில் 2 விதமாக பண்ணுவாங்க. மேலே இருக்க போர்டு ப்ராசஸருக்கும் கீழே இருக்க போர்டு நெட்வொர்க்கும் பண்ணுவாங்க. அப்படி இருக்கும்போது நமக்கு ஸ்வாப் பண்ணுற ஐசியை தாண்டி வேறு ஏதாவது ஒரு ஐசியில் கூட நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா போகிற கனெக்ஷன் வந்து பிரேக் அவுட் ஆகலாம். ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம அக்யூரேட்டாக வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து ஃபைன் பண்ண முடியாது. மோஸ்ட் ஆஃப் த சர்வீஸ் சென்டரில் நெட்வொர்க் இஷ்யூ அதில் நம்ம வந்து அதுக்கான ஐசியை நம்ம வந்து வேலை செஞ்சுமே ப்ராப்ளம் வந்து கிளியர் ஆகலை அப்படின்னா ஒரே ஒரு சொல்யூஷன் மதர் போர்டு ஸ்வாப் பண்ணுறது மட்டும்தான். ஏன்னா அது ரொம்ப ரொம்ப சிம்பிளாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபைன் பண்ணி வேலையை முடிச்சுட்டு போயிடலாம். ஸோ இதுக்காக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமரோட மதர் போர்ட்லேயே 2 டைம் வேலை பார்த்து செஞ்சு பார்த்தோம், லேயர் ரிப்பேர் பண்ணி பார்த்தோம், அப்போ வந்து கிளியர் ஆகலை. ஸோ அதனால் மறுபடியும் அதே வேலையை நம்ம செஞ்சுட்டு இருக்க முடியாதுல்ல. அதுக்கப்புறம் என்ன பண்ணோம், பேஸ்மெண்ட் சிபி வந்து பார்த்தீங்கன்னா ரிப்பேர் பண்ணி பார்த்தோம், அப்போவுமே ஆகலை. ஸோ அதுக்கடுத்து நம்ம வந்து இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த செக்ஷனை நம்ம வந்து ஃபைன் பண்ணி பண்ண முடியாது. ஐஃபோனை பொறுத்த வரைக்கும் முடியாது, ரொம்பவே கஷ்டம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதனால் எல்லா சர்வீஸ் சென்டர்லையும் பண்ணுற சேம் மெத்தட் தான் நம்மளும் பண்ணுறோம். பட் ஆனால் உங்களுக்கு நம்மக்கிட்ட இருக்க ஒரு ப்ராஃபிட் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா மற்ற சர்வீஸ் சென்டரில் சொல்கிற அமௌண்ட்டோட எங்ககிட்ட 1/3 வந்து பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட கம்மியாக தான் இருக்கும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆத்தரைஸ்டுக்கும் நமக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 60% நம்மக்கிட்ட கம்மியாக இருக்கும். இப்போது நீங்கள் ஆத்தரைஸ் சர்வீஸ் சென்டர் போனீங்க அப்படின்னா டேட்டாவும் கிடைக்காது, ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா மதர் போர்ட் நியூ மதர் போர்டு தான் போட்டாகணும் அப்படின்றாங்க. வேறு ஆப்ஷனே இல்லை. அவங்க வந்து இந்த மதர் போர்டு ஸ்வாப்பிங் பண்ணுறது ஸோ அந்த வேலையே இருக்காது. புது மதர் போர்டு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. இதனால் நமக்கு என்ன ஒரு நல்லது இருக்குது கெட்டது இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா மொபைல் வந்து ஒர்க் ஆகும். நீங்கள் மதர் போர்டு மாற்றிக்கிட்டீங்க அப்படின்னா மொபைல் வந்து சூப்பராக வேலை செய்யுங்க.
அது நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வந்து நெட்வொர்க் பேசிக்கலாம், கேமரா ஒர்க் ஆகும், எல்லாமே ஓகே. பட் ஆனால் அதில் இருக்க குறைகள் என்ன, மிஸ்டேக் என்னென்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒன்று ஃபேஸ் ஐடி ஒர்க் ஆகாது. ரெண்டாவது என்னென்ன ஸ்பேர்ஸ் இருக்கோ, அதாவது பேட்ரி, டிஸ்பிளே, ஃபேஸ் ஐடி, ஃப்ரண்ட் கேமரா, இந்த மாதிரி ஸ்பேர்லாம் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அன்னோன் பார்ட் எரர்ன்றது காமிச்சிக்கிட்டே இருக்கும். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ரொம்ப ஒரு மாதிரி கரெக்டாக இருக்காதுன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம அவ்வளோ தூரம் செலவு பண்ணுறோம், கரெக்டாக இருக்காது. ஃப்யூச்சரில் இன்கேஸ் நம்ம வந்து செகண்ட் ஹேண்டில் சேல் பண்ணுறோம் அப்படின்னா சுத்தமாக போகவே போகாது. நம்ம மதர் போர்டு வாங்கின காசு கூட கண்டிப்பாக போகாது, ஸ்பேராக தான் போகிற மாதிரி இருக்கும். ஸோ அப்போ பார்த்துக்கோங்க. ஸோ அப்போது ஆத்தரைஸ் சர்வீஸ் சென்டரை விட ரொம்ப வேல்யூபிளான சர்வீஸை நம்ம வந்து அஃபோர்டபுள் ப்ரைஸில் பண்ணி கொடுக்குறோம். அதுவும் 60% ரேட் கம்மியான பார்த்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி உங்கள் ஐஃபோன்லேயும் எந்த மாடலாக இருந்தாலுமே நெட்வொர்க் ரீதியாவோ இல்லை வேறு ஏதாவது செக்ஷனில் உங்களுக்கு கம்ப்ளைண்ட் இருந்தால் நீங்கள் தாராளமாக நம்ம சர்வீஸ் சென்டருக்கு விசிட் பண்ணலாம். முக்கியமாக உங்கள் மொபைல் வந்து ஏதாவது ப்ராப்ளத்தில் இருந்தால் என்ன ப்ராப்ளத்தில் இருக்குன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். நம்ம ஐஃபோன் மட்டும் இல்லைங்க, ஆண்ட்ராய்டில் நிறைய மாடல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மதர் போர்டு ரிப்பேர் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். நீங்கள் பார்க்குற இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நீங்கள் ஷேர் பண்ணி விட்டீங்க அப்படின்னா அவங்களுக்கும் இன்கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எங்களை காண்டாக்ட் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். ஸோ அதை பார்த்துக்கோங்க. இன்கேஸ் நீங்கள் பார்க்குற நீங்கள் ஏதாவது மொபைல் சர்வீஸ் சென்டர் வச்சுருக்கீங்க, இல்லை புதுசாக இந்த ஃபீல்டுக்குள்ளே உள்ளே வரீங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன். ஸோ இதை பாருங்கள். இதை தாண்டி இன்னுமே அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட் ஆகிறதா இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் ஃபால்ட் ஃபைண்டிங் பண்ணி அது உங்களுக்கு இன்னும் டீட்டெயிலாக சொல்லணும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா எனி மாடல் எதுவாக இருந்தாலும் தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் சொன்னீங்க அப்படின்னா ப்ராப்பராக நம்ம சொல்லிடலாம். இப்போது நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்குற மாதிரி மேலே மதர் போர்டுக்கு மேலே ஸ்க்ரூ ட்ரைவர் வைக்கிறோம். அது எதனால் வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ப்ரீவியஸ் வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். அது எதனால் அப்படின்னா மதர் போர்டு 2 லேயருமே வந்து பார்த்தீங்கன்னா இன்கேஸ் பெண்டாக இருக்கும் போது நம்ம இந்த மேலே வந்து ஸ்க்ரூ ட்ரைவரோ இது மேலே வந்து லைட்டாக வெயிட் வைக்கும் போது கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா அலைன்மெண்ட் ஆகிக்கும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அதாவது மேலேயும் கீழேயுமா அப்படின்னு சொல்லிட்டு அன்ப்ராப்பராக இருக்காதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ப்ராப்பராக இருந்தால் மட்டும்தான் கனெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து பக்காவாக ஒர்க் ஆகும். அப்படி இல்லைன்னா சென்டரில் வர கனெக்ஷன்ஸ் எல்லாமே ஜாயிண்ட் ஆகி ஷார்ட் ஆக ஆரம்பிச்சு அப்படின்னா மொபைல் வந்து லீக்கேஜ் ஆக ஆரம்பிச்சிடும். அப்புறம் நமக்கு வந்து பெரிய பஞ்சாயத்தில் கொண்டு போய் இழுத்துட்டுச்சு அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாமல் போயிடும். இந்த வீடியோவை நீங்கள் லைக் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா அடுத்தடுத்த வீடியோட குவாலிட்டி, ஆடியோட குவாலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு அதிகமாக வந்து பார்த்தோன்னா நாங்கள் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி பண்ணுறதுக்கு எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ இந்த ஃபோனை ரிப்பேர் பண்ண மதர் போர்டை மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ப்ராப்பராக கனெக்ட் பண்ணி மொபைலை ஆன் பண்ணி நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். அதுக்கான IMEI நம்பர் இதெல்லாமே வந்து ப்ராப்பராக வருதான்னு பார்ப்போம். ஸோ அப்படி வந்தால் தான் நமக்கு வந்து சிம் போட்டால் நெட்வொர்க் எல்லாமே எடுக்கும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போது அதுக்கான IMEI வந்து ப்ராப்பராக வருது. இது மாதிரி நம்ம டவுன் போர்டை சேஞ்ச் பண்ணுறதுனால ஃபியூச்சரில் ஏதாவது கம்ப்ளைண்ட் வருமானு கேட்டால் கண்டிப்பாக வராது. மொபைல் நல்லபடியாக ஒர்க் ஆகும். ப்ராப்பர் சொல்யூஷனுமே இதுதான். இப்போ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இந்த டவுன் போர்டு மட்டும் சேஞ்ச் பண்ணி கஸ்டமருக்கு இந்த வந்து நெட்வொர்க் வந்து எப்படி கிளியர் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வெளி ஷாப்பில் எத்தனையோ ஷாப்பில் கேட்டு பார்த்துருப்பாங்க. ஹெவி ரிஸ்க்கு வந்து சொல்லியிருப்பாங்க. மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பிள் சர்வீஸ் சென்டர்லேயே முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது மதர் போர்டே மாற்றி ஆகணும், கிட்டத்தட்ட 40,000 மேலே வரும் அப்படின்னு இருக்காங்க. 40,000 மேலே ஒரு ஐஃபோனுக்கு வந்து மதர் போர்டை மாற்றி நம்ம வந்து அதை ரெடி பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு நமக்குள்ளேயே ஒரு கேள்விக்குள்ளே இருக்கும். ஏன்னா என்னதான் மொபைல் வந்து ஆனில் இருந்தாலுமே அன்னோன் பார்ட் எல்லா ஸ்பேர்ஸுமே இருக்கும். அதாவது கேமரா, ஃப்ரண்ட் கேமரா, பேக் கேமரா, பேட்டரி, டிஸ்பிளே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே அன்னோன் பார்ட் எரர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வந்துகிட்டே இருக்கும். ஸோ இது வந்து ஒரு பெரிய ப்ராசஸ்ன்னு வச்சுக்கோங்க. 40,000 செலவு பண்ணுறதை தாண்டி அது ஒரு பெரிய ப்ராசஸ். அது நமக்கே வந்து ஃபோனை உடைக்கிற நிலைமைக்கு நம்மளே போயிடுவோம். ஸோ அப்படியான ஒரு கண்டிஷனில் இருக்கும். நம்ம வந்து ரெகுலராக லென்த் வீடியோலாம் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஈஸியாக வந்து நம்ம ரெடி பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக போட்டுட்ருக்கோம். ஒரு லைக்கை மட்டும் போட்டு பார்த்தீங்க அப்படின்னா எங்களுக்கும் அதுக்கப்புறம் போடுற வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் வீட்டில் ப்ராப்ளத்தோடு வச்சுட்டு இருக்க மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா என்ன மாடல் அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதுக்கும் நாங்கள் வந்து ப்ராப்பராக ரிப்ளை பண்ணுறோம். அதை தாண்டி நம்ம லென்த் வீடியோ, ரீல்ஸு எல்லாமே பார்க்குறீங்க. நம்ம ஐடியை வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்ருக்கீங்க. அது ஒன்று தான். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அதை பண்ணிட்டீங்க அப்படின்னா ரெகுலராக வர வீடியோஸ் வந்து உங்களுக்கு வந்து முன்னாடி வந்து நின்றோம். மறக்காமல் நம்ம ஐடியா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரொம்ப தேங்க்யூ.